ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 8th ஸ்டாண்டர்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய லெசன் வெப்பம். ஸோ வெப்பம்னா என்னது, ஹீட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி இந்த லெசனில் ஃபுல்லாக டீப்பாக பார்க்கலாம். ஸோ நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அனைத்துமே அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள பிணைப்புகளிலிருந்து அவை அதிர்வுறும் போது, அதாவது ஒரு வெப்பத்தை உள்ளே வாங்கி அதை அதிர்வுறும் போது தான் அதுக்கு ஒரு வகையான ஆற்றல் கிடைக்கிது. அந்த ஆற்றலுக்கு பெயர் வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் ஒரு சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கும் போகும். ஒரு குளிர்ச்சியான பொருளிலிருந்து ஒரு வெப்பமான பகுதிக்கும் இந்த ஆற்றல் செல்லும். ஸோ பொருள்களுக்கு வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளோட ஆற்றலை என்ன பண்ணுன்னா அதிகரிக்கிறது. இது எப்போ ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் மீது ஒரு வெப்பத்தை, அதாவது சூடு போன்ற விளைவுகளை நம்ம செலுத்தும் போது அந்த பொருட்கள் அதனுடைய பிணைப்புகளை விட்டு பிளவுபடும் போது அதிர்வுகளின் மூலமாக நகருகிறது. அப்போ ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரவுகிறது. அப்போது ஆற்றலானது வெளிப்படுகிறது. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்ப ஆற்றல்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெப்ப ஆற்றல் வெப்பம் கடத்தப்படுதல் மற்றும் வெப்பநிலை மாற்றத்தை அளவிடுதல் ஆகியவற்றிலெல்லாம் மாறி மாறி வரும். ஸோ இந்த வெப்ப ஆற்றலின் விளைவுகளாக நமக்கு அன்றாட வாழ்வில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம் முதலியன. விரிவடைதல்னால் இங்கே செயல்பாடு 1 காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு தாங்கி இருக்குது, அதில் ஒரு கவை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு உலோக குண்டை சாதாரண நிலையில், குளிர்ந்த நிலையில் உள்ளே செலுத்தும் போது என்னாகுன்னா பந்தானது உள்ளே செல்லும். ஆனால் அந்த பந்தையே நம்ம என்ன பண்ணுறோம்னா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே செலுத்தும் போது பார்த்திங்கன்னா பந்தானது உள்ளே செல்லாது. அதற்கு காரணம் என்னன்னா, சூடான உலோக பந்து வளையத்திற்குள் நுழையாது. சிறிது நேரம் கழித்து குளிர் வச்சதுக்கப்புறம் உள்ளே செலுத்துறீங்கன்னா அது உள்ளே போகும். இப்போ அந்த சூடான நிலையில் என்ன இருக்குன்னா, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெறுகிறது. அப்போ வெப்ப ஆற்றலை பெறும்போது அவை அதிர்வடைந்து ஒன்றை ஒன்று விட்டு விலகிச் செல்கிறது. அப்போது உலோக பந்தானது விரிவடைகிறது. அப்போ உலோக வளையத்திற்குள் செல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சூடு குறைஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த வெப்ப ஆற்றலை என்ன பண்ணும், சுற்றுப்புறத்திற்கு கொடுத்துரும். ஸோ அப்போ தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடும். அப்போ திரும்பவும் அந்த வளையத்துக்குள்ளே போட்டோம்னா பந்தானது உள்ளுக்குள்ளே இலகுவாகி உள்ளே செல்லும். ஸோ இது வெப்பத்தால் உலோகங்கள் விரிவடைகிறது என்பதை காட்டுகிறது. நம்ம வெப்பத்திலே பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டனா கம்பி, அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்என்எல் ஒயர்ஸு, கேபிள் ஒயர்ஸு இது எல்லாமே இழுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ வெப்பநிலை அதிகரிக்கின்ற காலங்களில் அது லூஸ் ஆகி தளர்ந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகுது, அந்த கம்பிகள் வெப்பத்தால் விரிவடைகிறது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது வெப்பநிலை உயர்வு. ஸோ ஒரு முகவையில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தெர்மாமீட்டரை வச்சுட்டு அதுக்கு கீழே புன்சன் பர்னரை வச்சுட்டு நம்ம வெப்பப்படுத்துகிறப்போ சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெப்பநிலை இருக்கும், பின்னாடி அடுத்த வெப்பநிலை உயர்ந்துகிட்டே வரும் சிறிது நேரம் கழித்து பார்க்க. அப்போ என்ன நிகழ்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, முகவையில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெறுகின்றன. வெப்ப ஆற்றலின் மூலமாக அந்த மூலக்கூறு இயங்கி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகருகிறது. அப்போ வெப்ப ஆற்றல் அதிகரிக்கிறது. இது வெப்பநிலை உயர்வை காட்டுகிறது. வெப்பநிலை உயர்வு வெப்பப்படுத்தும் போது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளில் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது நிலை மாற்றம். உங்களுக்கே தெரியும் நிலை மாற்றம், திடநிலை, திரவநிலை, வாயுநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திடநிலையில் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை மிக அதிகமாக இருக்கும்போது அவை நெருங்கி பிணைந்து காணப்படும். அப்போ பனிக்கட்டி திடநிலையிலே இருக்கும். ஸோ அந்த பனிக்கட்டியை எடுத்து நம்ம திரவநிலைக்கு செல்லும்போது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை, அதாவது கவர்ச்சி விசை குறைந்து நீராக மாறுகிறது. அப்போ கொஞ்சம் இடைவெளி அதிகமாயிரும். இதே அதை வெப்பப்படுத்தும் போது, நீரை வெப்பப்படுத்தும் போது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை மிக மிக குறைந்து கவர்ச்சி விசையே இல்லாமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சுற்றுப்புறத்திற்கு நீராவியாக மாற்றமடைகிறது. இதுதான் திட, திரவ, வாயுநிலை. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு பொருள் வெப்ப ஆற்றலை எடுக்கும் பொழுதோ அப்பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போதோ அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றமடைகிறது. இது வெப்ப ஆற்றல் காரணமாகத்தான் நிகழ்கிறது. அப்போ எப்படி மாறும்னு பார்த்திங்கன்னா, திடப்பொருள் திரவமாக மாறுதல், உருகுதல், ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுறது, திரவம் வாயுவாக மாறுதல், ஆவியாதல், கொதிநிலையில் வரக்கூடிய மாற்றம், திடப்பொருள் வாயுவாக மாறுதல். கற்பூரத்தை நம்ம திறந்து வச்சிட்டோம்னா அது என்னவாக மாறிடும், டைரெக்டாக வாயுவாக மாறிடும், பதங்கமாதல். வாயு திரவமாக மாறுதல். ஸோ ஆவியாக்கப்பட்ட அந்த வாயுவை நம்ம கலெக்ட் பண்ணி திரும்பவும் குளிர்விக்கிறப்ப திரவமாக மாறும், அது குளிர்தல்.
திரவம் திடப்பொருளாக மாறுதல். திரவம் திடப்பொருளாக ஐஸ் ட்ரேயில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது என்ன ஆயிரும், ஐஸ் க்யூப்ஸாக மாறும், அது உறைதல். வாயு திடப்பொருளாக மாறுதல். வாயுவை நம்ம திடப்பொருளாக மாற்றுறதுக்கு பேர் படிதல். ஸோ இதெல்லாம் ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி மற்றொரு நிலைக்கு செல்லுதலால் ஏற்படக்கூடிய நிகழ்வு. இதுக்கு பெயர் நிலை மாற்றம். ஸோ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திடப்பொருள் உருகி திரவமாக மாறுது. திரவம் திரும்பவும் கொதிக்க வைக்கிறப்ப ஆவியாக மாறுது, இது வாயு. திரும்ப இந்த வாயுவை கலெக்ட் பண்ணி நம்ம குளிர் வைக்கிறப்ப அது திரவமாக மாறும். திரவம் திரும்ப உறையிறப்ப திடப்பொருளாக மாறும். ஸோ இது படிதல் போன்ற நிகழ்ச்சி. இயற்கையிலே இது நிகழும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.